சங்கர ஜெயந்தி விசேஷ உபன்யாசத்தில் எனக்கு போட்டிருக்கக்கூடிய விஷயமானது வாக்கியான்வயாதிகரணம். பிரம்மசூத்திரத்தில் இது முதல் அத்தியாயம் 4ஆம் பாதத்தில் வரக்கூடிய அதிகரணம். இதுக்கப்புறம் ஒரு 2 அதிகரணத்தில் அந்த அத்தியாயமே முடியக்கூடிய ஒரு அதிகரணம் இது. இது என்ன விஷயம் அப்படிங்கிறது கேட்டோம்னா, இது பிருஹதாரண்யகத்தை சேர்ந்த விஷயம். பிருஹதாரண்யக உபனிஷத்தில் மைத்ரேயி பிராமணம் அப்படிங்கிற ஒரு பிராமணத்தை அப்படியே விஷயமாக எடுத்துண்டு அதில் சொன்ன மைத்ரேயிக்கு யாஜ்ஞவல்கர் உபதேசம் பண்ணின விஷயம் என்னன்னு விசாரிக்கக்கூடிய அதிகரணம் இது. வாக்கியான்வய அதிகரணம் அப்படின்னு சொல்கிறது. பிருஹதாரண்யகம் மொத்தம் ஒரு 6 அத்தியாயம். 2 அத்தியாயத்துக்கு ஒரு காண்டம் அப்படின்னு சொல்லுவான். பிருஹதாரண்யக உபனிஷத்துன்னு சொல்லணும், அத்தியாயம்னு சொல்கிறச்சு, 6 அத்தியாயம்னு சொல்கிறச்சு. இல்லைன்னா பிருஹதாரண்யகங்கிறது 8 அத்தியாயம். அதில் 2 அத்தியாயம் உபனிஷத்து இல்லை. 3ஆவது அத்தியாயத்திலேருந்து ஆரம்பித்து 6ஆவது அத்தியாயம் பர்யந்தம் பிருஹதாரண்யக உபனிஷத்து. அதுக்கு முன்னாடி உள்ளது பிருஹதாரண்யகம். அதனால தான் பாஷ்யக்காரால் நமக்கு முதல் அத்தியாயம் இருக்கோ இல்லையோ உபனிஷத்து, அதை 3ஆவது அத்தியாயம்னு சொல்லுவார். 2ஆவது அத்தியாயத்தை 4ஆவது அத்தியாயம்னு சொல்லுவார். ஏன்னா அவர் பிருஹதாரண்யக கிரமத்தில் அவர் சொல்கிறவர். அப்போ அந்த விதத்தில் இந்த உபனிஷத்தில் 3 காண்டம், அதில் 2 அத்தியாயம் ஒரு காண்டம். இந்த 3, 4ங்கிறது நம்ம பாஷையில் 3, 4, 3ஆவது அத்தியாயமும் 4ஆவது அத்தியாயமும் முனி காண்டம். முனினா யாஜ்ஞவல்கருங்க, அவர் வரக்கூடிய காண்டம். ஆரம்பத்துலேருந்து அவர் தான் இங்கே எல்லாம் பிரமாதமாக உபதேசம் பண்ணக்கூடியவர், ஜெயிச்சு அத்வைதத்தை ஸ்தாபனம் பண்ணக்கூடியவர். அதில் 4ஆவது அத்தியாயம் முனிகாண்டத்தில் 2ஆவது, முதல் அத்தியாயம் 1 இருக்குது, 2ஆவது அத்தியாயம் இருக்குது. இதில் நம்ம 4ஆவது அத்தியாயத்தை எடுத்துட்டோம்னா அதில் நமக்கு இந்த மைத்ரேயி பிராமணம் வருது. இதை இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த மைத்ரேயி பிராமணத்துக்கு பிருஹதாரண்யக உபனிஷத்தில் 2 தடவை மைத்ரேயி பிராமணம் வருது. 2 தடவை மைத்ரேயி பிராமணம் வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நம்ம வேதத்தில் வந்திருக்குங்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு தாத்பரியம்தான் சொல்லலாமே தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ பகவத்பாதால் சொல்கிறச்சே அதை 2-3 நிமிஷம் சமாதானம் சொல்லிட்டு வரார். ஒன்று உபக்கிரமம் பிரதிஜா, இன்னொன்று நிகமனம் உபசம்ஹாரம் அப்படின்னு வச்சுங்கோ. அங்கே ஆரம்பித்தார், இங்கே முடிக்கிறார். உபக்கிரமம் உபசம்ஹாரம் இது தாத்பரியத்தை தெரிவிக்கக்கூடிய லிங்கம். அதனால் அந்த தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அடையாளமாக 2 தடவை இந்த மைத்ரேயி பிராமணம் வந்திருக்கு இப்படி சொல்லலாம். ஒரு விஷயத்தை 2 தடவை சொன்னால் அது இன்னும் திருடமாகும். 2 தடவை இல்லை, திருப்பி திருப்பி சொன்னாக்கா அந்த விசேஷமானது அப்படிங்கிறத தெரிவிக்கும். அபியாசேஹி பூயஸ்துவம் அர்த்தஸ்ய பவதி அப்படின்னு நிருக்தத்தில் சொல்கிறார். ஆக அந்த விதத்தில் பார்த்தா அவர் சொல்கிற உதாரணம் அஹோ தரிசனியா, அஹோ தரிசனியா அப்படின்னு சொன்னாக்கா, அந்த தரிசனியான்னு திருப்பி திருப்பி சொன்னோன்னா அந்த தரிசனீயத்துவத்தில் ஒரு விசேஷம், அதிசயம் தெரியுதுதான். அடேப்பா என்ன அழகு என்ன அழகு அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்களேன். ஒரு தடவை என்ன அழகுன்னு சொல்கிறத காட்டும் என்ன அழகுன்னு நம்ம அதை ஆவர்த்தி பண்ணோன்னா 2 தடவை சொன்னோன்னா அது ரொம்ப விசேஷமானதுன்னு புரியலை. அப்போ அதே மாதிரி பூயஸ்துவம் அர்த்தஸ்ய பவத்தின்னு இங்கே சொல்லியிருக்காரு. அப்போ அதையும் இங்கே வச்சுக்கலாம். இந்த பிராமணம் 2 தடவை வந்ததுக்கு இது ஒரு காரணம். இப்போது இந்த பிராமணம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். எப்படி முடியறதுன்னு அதில் என்ன சொல்லியிருக்குன்னு வச்சுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாக்கியான்வயாதிகரணத்தில் விசாரம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் எப்படி வந்ததுன்னு கேட்டால், யாஜ்ஞவல்கர் எல்லா காரியமும் பண்ணி முடித்தாச்சு, ஜனக்கருக்கெல்லாம் உபதேசங்கள்லாம் பண்ணி முடித்தாச்சு. இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சந்நியாசம் வாங்கிக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை வருது. அவருக்கு 2 பத்னிகள், அது மைத்ரேயி காத்தியாயனின்னு 2 பேர். நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காரு. அந்த சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் விபாகம் பண்ணி கொடுத்துட்டு சந்நியாசம் வாங்கிக்கலாம்னு ஒரு எண்ணம்.
அதை விபாகம் பண்ணி கொடுக்கும்போது மைத்ரேயி கேட்குறா, இத்தனை பணம் இருக்கே, இந்த பணத்தை வச்சுண்டு நான் மரணம் இல்லாதவளாக ஆக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா. ஆச்சாரியர்கள் சொன்னார், அது மாத்திரம் முடியவே முடியாது, பணத்தை வச்சுட்டு மரணம் இல்லாமல் ஆக முடியுமா எங்கேயாவது? ஆகவே ஆகாது. பணத்தை வச்சுட்டு வாங்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. பணத்தை நல்ல விதத்தில் அதை உபயோகப்படுத்தி, நல்ல காரியங்களில் உபயோகப்படுத்தி, சத்கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணி அது மூலமாக வரக்கூடிய புண்ணியம் இருக்கே, அந்த புண்ணியத்தினால எனக்கு மோட்சத்தை அடைய முடியுமா அப்படின்னு கேள்வி. அவ்வளோ தூரம் அர்த்தம் பண்ணியிருக்கார். அதுக்கு அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அமிர்தத்வஸ்து ந ஆஷா அஸ்தி வித்தேனா, வித்தசாத்திய கர்மாவால் அமிர்தத்துவம் கிடைக்காது. வித்தசாத்திய கர்மாவால் நீ சௌக்கியமாக இருக்கலாம், உபகரணங்கள்லாம் நிறைய இருக்கும், சௌக்கியமாக சௌக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு என்னெல்லாம் வசதி வேணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம், சௌக்கியமாக இருக்கலாம். இதுதான் வித்தத்தினால முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். இகலோகத்துலேயும் சரி பரலோகத்துலேயும் சரி வித்தத்தினால அவ்வளோதான். இப்போ சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு இவெல்லாம் என்ன பெருசாக அடைஞ்சி விடுறா சௌக்கியத்தை, இங்கே அடையிறாம இதை விட இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் எல்லாமே, அப்பேற்பட்ட ஒரு சௌக்கியத்தை அடையிறா. அப்போ வித்தத்தினால வரக்கூடிய ஒரு சௌக்கியங்கிறது உபகரணங்கள் மூலமாக எப்படி நம்ம சௌக்கியத்தை சம்பாதிக்கிறோமோ அதுதான். அதனால அப்படியே சொல்லிட்டார், உபகரண விதபதாம் ஜீவிதம் ததைவத்தே ஜீவிதம் சியாத் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், ஏனாகம் மைத்ரேயி சொல்கிறார், ஏனாகம் நாமிருதாஸ்யாம் கிமகம் தேன குறியாம், எனக்கு வேண்டியது அமிர்தத்துவம். இனிமேல் நான் மரணம் அடையிறதுக்கு தயாராக இல்லை, பிறக்கிறதுக்கும் தயாரில்லை. ஆனால் ஜனனம் மரணம் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் வேண்டாம், அது வராத இருக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லுங்கோ. எதேவ பகவான் வேத ததேவமே ப்ரூஹி அப்படின்னு கேட்டுட்டார். இப்போது யாஜ்ஞவல்கர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், அது சரி அப்படின்னா சரி, நான் இப்போது இவளுக்கு அந்த மோட்ச சாதனமான ஆத்ம தத்துவத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு தேவையான யோக்கியத்தை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா பிரம்மசூத்திரத்திலலாம் பிரமாதமாக சொல்கிற ஆளுகள் ஆரம்பத்திலே யதார்த்தோ பிரம்மஜிஞாசா அப்படின்னு ஆரம்பிக்கிச்சே, சாதன சதுஷ்டய சம்பத்தி இது இருந்தால் தான் மேல்கொண்டு பிரம்மஜிஞாசை மேல்கொண்டு வேலை செய்யலாம். இல்லைன்னா வெறும் பிரம்மஜிஞாசை வரலாம், ஆனால் பல பரியந்தம் அது பரியவசானத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால் சாதன சதுஷ்டய சம்பத்தி, நித்தியானித்திய வஸ்து விவேகம், இஹாமுத்திரார்த்த பலபோக விராகம் அப்படிலாம் வேண்டிருக்கு. ஆக வைராக்கியம் வேணும், விவேகம் வேணும், வைராக்கியம் வேணும். இந்த வைராக்கியம் இருந்தால் தான் அவளுக்கு வேதாந்த சாஸ்திரத்தில் ஒரு அதிகாரம் ஏற்படுறது அப்படிங்கிறது தெரிகிறது. இது இல்லாதவாளுக்கு வேதாந்தம் கேட்டால் என்ன ஆகும்னு சொன்னால் புண்ணியம் வரும். புண்ணியம் வரத்தை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. வேதாந்தம் சிரவணம் பண்ணின ஒரு புண்ணியம் நிச்சயமாக வரும், ஆனால் அதில் சொன்ன பலம் வருமானு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால், ஆத்மாவை பற்றின சாட்சா்காரம் இருக்கே, தத்துவ சாட்சா்காரம், இதுதான் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய பரம லட்சியம். இந்த சாட்சா்காரம் வேதாந்தம் படிக்கிறவனுடைய மனசில் வரணும். மனோவிருத்தி ரூபம் இந்த சாட்சா்காரம். அந்த மனசில் இந்த சாட்சா்காரத்துக்கு இடம் வரணும். இடம் இருந்தால் தான் மனசு இடம் கொடுக்கணும். அது இடம் கொடுக்கலன்னு சொன்னால் வேதாந்தம் படித்தாலும் அந்த சாட்சா்காரம் இவனுக்கு வராது. அது இடம் கொடுக்கணும்னா ஏன் இடம் கொடுக்காம போகும்? அது என்ன அப்படின்னு கேட்டால், அனாத்மாவில் இருக்கக்கூடிய ஒரு ராகம் இருக்கே, அதில் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆசை, அதுதான் இந்த ஆத்ம ஜானம் வரத்துக்கு பெரிய பிரதிபந்தகம். ஆத்ம தத்துவ ஜானம் மனசில் வராத போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், இவனுக்கு அதுக்கு விபரீதமான அனாத்மாவில் ஆசை இருக்குது. அந்த ஆசை இருந்தால் இது வராது, அதுதான் வரும். எதை ஆசைப்படுறானோ அது வரும். ஆக அனாத்ம விஷயத்தில் வைராக்கியம் இருந்ததுன்னா உடனே வேதாந்தத்திலேருந்து ஆத்ம தத்துவ சாட்சா்காரம் வரத்துக்கு மனசில் இடம் கிடைக்கும். அதுக்காக வைராக்கியம் இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லி, விவேகம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னுட்டார் அவள் சொன்னத்துலேருந்து.
அதனால் வைராக்கியத்தை இருக்கான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறார்? நவா அரே பத்யுக்காமாய பதிப்பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய பதிப்பிரியோ பவதி அப்படின்னு ஆரம்பித்து ஒரு 10 பரியாயங்கள் வரிசையா. நவாரே ஜாயாயி காமாய புத்திரஸ்ய காமாய சர்வஸ்ய காமாய வித்தஸ்ய காமாய எல்லாம் அதுக்குள்ளே வருது. முதல்ல ஒரு வரியை மாத்திரம் பார்ப்போம். அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பத்னிக்கு பதி பிரியமானவனாக இருக்கான். அந்த பாரியைக்கு அவனுடைய கணவன் ரொம்ப பிரியமானவன். பிரியமானவன் அப்படின்னு சொன்னால் அவன் பர்த்தாவாக இருக்கிறான் அப்படிங்கிற காரணத்தினாலே தான் பிரியமானவனா, இல்லை அவன் தனக்கு அனுகூலமாக இருக்கிறான்கிற காரணத்தால் பிரியமானவனா அப்படின்னு பார்க்கணும். அதில் பார்க்குறச்சே கடைசியில் என்ன வரும்னு கேட்டால், அதே பர்த்தா ஒரு சமயம் அனுகூலமாக இருக்கிறச்ச பிரியமாக இருந்தவன் பிரதிகூலமாக மாறிட்டான்னு சொன்னால் அப்புறம் பிரியமாக இருக்க மாட்டான். அப்போ அதுலேருந்து என்ன ஆச்சு? அவன் பர்த்தாவாக இருக்கானேங்கிறதுக்காக பிரியமானவன்னு சொல்ல முடியாது. பிடிச்சவனோ பிடிக்காதவனோ அது வேற விஷயம். தனக்கு அனுகூலமாக இருந்தால் பிரியமானவன், தனக்கு பிரதிகூலமாக இருந்தால் அப்பிரியன் அப்படிங்கிறது தெரியுது. ஆத்மனஸ்து காமாய காமகானா இங்கே பிரயோஜனம். எனக்கு ஒரு பிரயோஜனம் ஏற்படுறது அவன் மூலமாக அதான் அனுகூலம்னு நான் சொன்னேன். எனக்கு அனுகூலமாக இருந்தால் சரி, அவன் பிரியம். அதுதான் காரணமே தவிர அவன் பர்த்தாவாக இருப்பது காரணம்னு சொல்ல முடியாது. இப்படின்னு ஒவ்வொன்றையாக சொல்லிட்டு போனான். புத்திரம் வித்தம், ஒரு பணம் நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கேன்னு கேட்டால் அதை வச்சுன்னு நமக்கு ஏதோ பெருசாக பிரயோஜனத்தை சம்பாதிச்சுக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறதுனாலே நமக்கோ நம்மளோட சம்மந்தப்பட்டவா அவள் பெரிய பிரயோஜனத்தை சாதிச்சு விடலாம் அப்படிங்கிறதுனால அந்த பணத்தில் ஒரு ஆசை வருது, பிரியமானதாக இருக்குது. ஆக இது எல்லாமே ஆத்ம சம்பந்தம் தனக்கு இல்லை கொண்டு போக முடியறது. அப்போது தனக்கு அனுகூலமாக இருக்கிறத வச்சு தான் பிரியம்னு சொல்ல முடியா இருக்கு. ஆனால் தான் தனக்குன்னு சொல்கிறது, அந்த தான்கிறது ரொம்ப பிரியமாக இருக்கே. ஏன் என்னத்துக்காக அது பிரியமாக இருக்குதுன்னு கேட்டால் பதில் இல்லை. இது எதுக்காகன்னு கேட்டால் சில இடத்துக்கெல்லாம் நம்ம ஒவ்வொன்றுக்கா இது எதுக்காகன்னு கேட்டுகிட்டே போகலாம். நம்ம எதை சொன்னாலும் அதுக்கு இதுதான் பிரயோஜனம், அந்த பிரயோஜனத்தால் உனக்கு என்ன, அதனால் என்னன்னு கேட்டதுக்கப்புறம் கடைசியில் சௌக்கியம்னு சொல்லியாச்சுன்னா சௌக்கியத்தினால என்னன்னு கேட்பாளோ யாராவது, அதுதான் கடைசியை முடிஞ்சு போச்சு. ஆனந்தமாக இருக்கலாம். அப்போ ஆனந்தத்தினால என்ன பிரயோஜனம்னு யாராவது கேட்பாளோன்னா கேட்க மாட்டா. அதுதான் பிரயோஜனமே. ஆனந்தத்துக்காக தான் பாக்கியெல்லாம் பண்ணியாகிறது. ஆக இந்த ஆத்மஸ்வரூபத்தில் இப்பேற்பட்ட ஒரு பிரீத்தி எல்லாருக்கும் இருக்குது. தன் விஷயத்தில் ஆத்மஸ்வரூபம்னு நான் இப்போ சொல்கிறேன். வரனே ஆத்மனசுக்கான தன் விஷயத்தில் இவ்வளோ பெரிய பிரீத்தி இருக்குது. இதுக்கு அனுகூலமாக இருக்க கண்டு தான் மற்ற விஷயங்கள்லாம் இவனுக்கு பிரியமாக ஆகிறது. அப்போ ரொம்ப பிரியமானது எது? ஆத்மா தானே. அப்போ மற்றது இல்லையோனோ? அப்போ மற்ற விஷயத்தில் இந்த ஆத்மாவில் உள்ள பிரீத்தியை பார்த்து நீ இதை பார்க்கணும். ஆத்மாவாரே திருஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியா மைத்ரேயி அப்படின்னு உபதேசம் பண்ணுறார். இந்த உபதேசம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆத்மாவை பற்றி பல விஷயங்கள் வரிசையாக சொல்லிட்டு வந்துட்டு, அது எப்படி பிறக்கிறது, பிறந்து செத்து போகிறதுன்னு வேற நடுப்புற ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். தானே வானு வினஷ்யதி, இந்த பஞ்சபூதங்கள் சரீராகாரமாக உருவெடுக்கிறது. அதை எடுக்கும்போது அதுக்கு ஒரு பேரோடு அது பிறந்து அந்த சரீரம் மடியும் போது வினஷ்யதி, தானே வானு வினஷ்யதி நப்ரேத்திய சம்ஜாஸ்தி. இந்த ஆத்மா சரீரத்தோடு பிறக்கிறது இல்லையோ, பிறக்கிறது பிறக்கிறதுன்னு சொல்கிறான், மறிக்கிறதுன்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே மைத்ரேயிக்கு ஒரு சந்தேகம் வந்து கொடுத்து, என்ன இப்படி சொல்லிவிட்டேன், நான் நித்தியமான ஒரு ஆத்மஸ்வரூபத்தை நீங்கள் சொல்கிறதாக நினச்சிட்டு ஆரம்பித்தா இந்த சரீரம் அழியும் போது அது அழிஞ்சு போடுன்னு சொல்லிட்டேளே, அதுக்கு பேர் கூட இருக்காதுன்ட்டேளே அப்படின்னு சொன்னார். அப்போது இல்லை, அப்படி இல்லை, நான் சொன்னதுடைய தாத்பரியத்தை சொல்கிறேன் உனக்கு. ஆத்மா அழியிறது கிடையாது. ஆத்மாவுக்கு சரீரத்தினாலே ஒரு பேர் ஏற்பட்டுது. சரீரத்தினால தானே ஆத்மாவுக்கு பேர் ஏற்படுறது. குழந்தைக்கு தானே பேர் வைக்கிறான். குழந்தைக்கு பேர் வைக்கிறான்னு சொன்னால்
அந்த சரீரத்துக்கு இருக்கிற பரியந்தான் அந்த பேர். அவன் வேற ஜென்மாவுக்கு போயிட்டானா இந்த பேர் அப்புறம் வராது. ஆக சரீரத்தோடு சேர்ந்து வந்த பேர் இருக்கு. சரீரத்தோடு சேர்ந்து தான் அவன் லோகத்தில் விவகாரம் பண்ணுறான். இதெல்லாம் நின்று விடும் அப்படிங்கிற அர்த்தத்தில் நான் அனுவினசதி அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவிநாஷிவா அரே அயமாத்மா அனுச்சித்தி தர்மா. இந்த சரீர இந்திரியங்களோடு அந்த ஆத்மாவுக்கு அப்புறம் சம்பந்தம் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டா இதுதான் ஏதாவதரே கல் அமிர்தத்துவம், இதுதான் அமிர்தத்துவம் அப்படின்னு சொல்லி முடித்தார். இது அங்கே உள்ள கதை. இந்த மைத்ரேயி பிராமணத்தை விஷயமாக எடுத்துட்டு பிரம்மசூத்திரக்காரர் ஒரு விசாரம் பண்ணுறார். வாக்கியான்வயா அப்படின்னு அதிகரணம். சங்கர பகவத் பாதாள் பாஷ்யத்தில் இதே மைத்ரேயி பிராமணத்தை விஷயமாக எடுத்துட்டு இந்த யாஜ்ஞவல்கர் மைத்ரேயிக்கு உபதேசம் பண்ணின ஆத்மா, ஆத்மாவாரே திரஷ்டவியான்னு சொல்ல ஆத்மா எந்த ஆத்மா, ஜீவாத்மாவா பரமாத்மாவா அப்படின்னு விசாரம் பண்ணி இந்த சம்பூர்ணமாக மைத்ரேயி பிராமணன் எதை சொல்ல வந்தது, இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணுறதுக்காக இந்த அதிகரணம் வாக்கியான்வயாதிகரணம். ஏன் சந்தேகம் வந்தது, எந்த ஆத்மான்னு ஒரு சந்தேகம் வருதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வேண்டிய காரணங்கள்லாம் அங்கே இருக்குது. பார்த்தா சந்தேகம் வந்துடுறது. எப்படி சந்தேகம் வருது அப்படின்னு கேட்டால் ஆரம்பத்தை பாரு, மத்தியத்தை பாரு, முடியறச்ச பாரு, முடிவை பாரு, மூணையும் பார்க்குறச்ச எனக்கு இவர் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையில் ஜீவாத்மாவை பற்றி தான் சொல்லியிருக்கார் அப்படின்னு தெரியுறதுன்னு பூர்வபக்ஷி சொல்கிறான். அது எப்படி அப்படின்னு கேட்டால் நவாரே பத்யுக்காமாய பதிப்பிரியோ பவதி. கணவன் பிரியமாக இருக்கிறான் அப்படின்னா கணவன்னு சொன்னாலே அந்த பத்னிக்கு தானே கணவன் இல்லையா, பத்தின்னு சொன்னாலே பாரியைக்கு தானே. புத்திரன்னு சொன்னால் அந்த பெற்றவர்களுக்கு தானே புத்திரன். நவாரே புத்திரஸ்ய காமாய, நவாரே வித்தஸ்ய காமாய. பதி பாரியா இந்த மாதிரி இந்த சொந்தங்கள்லாம் யாருக்கு இருக்குது? பரமாத்மாவுக்கு யாராவது சொந்தங்கள் உண்டா? கிடையாது இல்லையா. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பதி பாரியா புத்திரன்லாம் ஒன்றுமே இல்லை. அதான் வேதாந்தத்தில் சொல்லக்கூடிய பரமேஸ்வரனுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த பதிபாரியா புத்திர வித்தாதி சம்பந்தம் எந்த ஆத்மாவுக்கு இருக்க முடியுமோ அந்த ஆத்மாவை தான் ரொம்ப பிரியமானதாக அவர் ஆரம்பிச்சிருக்கார். மைத்ரேயிக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறச்சே ஆரம்பித்தது இதுலேன்னு சந்தேகம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவை பற்றி தான் சொல்கிறாருங்கிறது மத்தியத்திலையும் தெரிகிறது. இந்த சரீரம் பிறக்கிறச்சு அது பிறக்கிறது, சரீரம் அழியும் போது மரணத்தை அடையிறதுன்னு வேறு சொல்லிவிட்டார். மரணம் அடையிறதுன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்தார். அது மரணம் அடையலை, சரீரத்தோட சம்பந்தம் போயிடுத்து, திருப்பியும் வேறு சரீரம் வரும். ஆனால் ஜனனம் மரணம் அப்படின்னு இந்த ஆத்மாவுக்கு சொல்கிறோமே, அது எந்த ஆத்மாவுக்கு உண்டு? ஜீவாத்மாவுக்கு தானே. ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் என்ன சொன்னான்னா, ஜீவாத்மாவுக்கு மரணம் உண்டு, ஜனனம் உண்டு, பரமாத்மாவுக்கு இல்லை அப்படின்னு ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொன்னோம். இது சரியா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஒரு விதத்தில் பார்த்தா இது சரி, ஒரு விதத்தில் பார்த்தா சரி இல்லை, ரெண்டுமே. அதாவது சுவாமியே அவதாரம் எடுக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறார். எனக்கே எத்தனையோ ஜென்மம் ஆகிடுத்து, உனக்கும் எத்தனையோ ஜென்மம் ஆகிருக்கு, எனக்கெல்லாம் தெரியும் உனக்கு தெரியாதுன்னு கீதையில் சொல்கிறார். ஆனால் அந்த ஜென்மா வேறு, இந்த ஜென்மா வேறு. அவர் எந்த மாதிரி ஜென்மா இல்லை சுவாமிக்கு அப்படின்னு கேட்டால் ஜீவனுக்கு வர மாதிரியான ஜென்மா இல்லை. அவர் பிரகிருதிம் ஸ்வாம் அவஷ்டபிய சம்பவாமி ஆத்மமாயையா. ஜனனத்துக்கு காரணமான அந்த பிரகிருத்தியை தனக்கு வசத்தில் வச்சுண்டு இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு அது அவர் சொன்னபடி அந்த பிரகிருதி கேட்கறது சம்பவிக்கிறார். ஜீவன்கள்லாம் எப்படின்னு கேட்டால் பிரகிருதிக்கு வசமாகி தனக்கு ஒன்றும் சுவாதந்திரம் இல்லாமல் ஜென்மா எடுக்கிறார். இதான் வித்தியாசம் நமக்கும் அவருக்கும். அதனால் அவருக்கெல்லாம் தெரிகிறது, நமக்கு ஒன்றும் தெரியல.
அப்படின்னு வித்தியாசம் இருக்கு. ஆக இங்கே சொல்லக்கூடிய ஜனனம் மரணம் உள்ள ஆத்மா அப்படிங்கிறது மத்தியத்திலையும் தெரியறதுனாலே இது ஒரு ஜீவாத்மாவாக இருக்கணுங்கிறது இன்னொரு யுக்தி. மூணாவது யுக்தி இதை முடிக்கிறச்ச நான் அந்த விஷயங்கள் சொல்லலை கதையில் வரைச்சேன். ஆனால் விஜ்ஞாதார மரே கேன விஜானியா அப்படின்னு கடைசியில் வருது. அங்கே தான் முடிக்கிறார். விஜ்ஞாதார மரே கேன விஜானியா. விஜ்ஞாதான்னு சொன்னால் பார்க்கிறவன். விஜ்ஞாதா யாரு பார்க்குறா? நான் தானே பார்க்குறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் தோணும். நான் தானே பார்க்குறேன். பார்க்கிறவன் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். எல்லாத்தையும் பார்க்குறேன்னு சொன்னால் என்னால் எதெல்லாம் பார்க்கப்படுறதோ அந்த விஷயங்களெல்லாம் நான் பார்க்குறேன். இப்போ என்ன என்னால் பார்க்க முடியுமா? நான் பார்க்கிறவனாக இருந்தால் பார்க்கப்படும் விஷயமாக என்னை காட்டிலும் வேறான ஒன்று தானே இருக்க முடியும் இல்லையா? நீங்கள் இப்படி கேட்கக்கூடாது. ஏதோ என்னையே நானே பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொன்னால், ஏதோ என்ன பார்க்குறேனே, இது தப்பு. பார்க்கிறவன் நான். இங்கே பார்க்கப்படும் விஷயம் என்னுடைய சரீரம். சரீரம் வேறு, நான் வேறு. ஆக நான் என்னையே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது ஒரு அசட்டுத்தனமான லோக விவகாரம். என்ன நான் பார்த்துக்கல, சரீரத்தை நான் பார்க்குறேன், என்னுடைய சரீரத்தை. ஆக இப்படி பார்க்கும்போது சரீரம் வேற, பார்க்கிற நான் வேற. சரீரம் என்னை பார்க்காது, நான் தான் சரீரத்தை பார்க்குறேன். அப்போ இந்த விதத்தில் பார்க்குறச்சே விஜ்ஞாதா பார்க்கிறவன் இருக்கானே அவனை பார்க்க முடியாது. விஜ்ஞாதார மரே கேன விஜானியா அப்படின்னு ஒரு வாக்கியம் போட்டிருக்கார் கடைசியில். அதோட முடிஞ்சே போகிறது மைத்ரேய பிராமணம். அப்போ சொல்கிறச்சே விஜ்ஞாதான்னு யாரை சொல்லலான்னு பார்க்க. உபனிஷத்து சொல்லி கொடுக்கக்கூடிய விதத்தில் பார்த்தோன்னா விஜானம் அப்படின்னு பிரம்மத்தை சொல்கிறது உண்டு. விஜானம் ஞானம், விஜானம் ஆனந்தம் பிரம்மா. விஜானம் சத்தியம், ஞானம் அனந்தம் பிரம்மா. ஜாத்தா இல்லை, ஞானஸ்வரூபம். ஜாத்தா அப்படின்னு சொன்னால் தெரிந்து கொள்கிறவன், ஞானத்தோடு சம்மந்தப்பட்டவன் அப்படின்னு தெரிகிறது. அப்போ அந்த விதத்தில் பார்த்தோமானால் ஞானம் யாருக்கு வருதோ அவன் தானே ஜாத்தா. ஞானஸ்வரூபத்துக்கு ஏதாவது ஞானமாக வரப்போகிறது, அதுவே ஞானமாகத்தானே இருக்குது. அதுக்கு ஒன்றும் ஞானம் வரப்போகிறது இல்லை. ஆக ஞானம் யாருக்கு பிறக்கிறதோ அவன் தான் ஜாத்தா. அப்போ விஜ்ஞாதாங்கிற பதம் யாரை குறிக்க முடியும்? ஜீவாத்மாவை தான் சொல்ல முடியும், பரமாத்மாவை சொல்ல முடியாது. ஆக யாஜ்ஞவல்கர் இங்கே மைத்ரேயிக்கு உபதேசம் பண்ணின ஆத்மா ஜீவாத்மா அப்படின்னு பூர்வபக்ஷம் வந்தது. பூர்வபக்ஷம் நல்ல பலமாக வந்திருக்கு. இப்படி வந்ததுக்கு அப்புறம் பூர்வபக்ஷத்துக்கு மேலே ஒரு சந்தேகம் நமக்கு கிளம்பலாம். இந்த ஜீவாத்மாவை தெரிஞ்சுட்டா மோட்சம் வருமா? மைத்ரேயி என்ன கேட்டால், பணங்காசெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் மரணம் இல்லாத ஆகணும், முக்தி எனக்கு வரணும், அதுக்கு சாதனமான ஆத்ம ஞானத்தை கொடு அப்படின்னு தானே கேட்டிருக்கா. நான் சொல்லக்கூடிய இந்த ஜீவாத்ம ஞானத்தால் மோட்சம் எங்கேயாவது வருமா? கேட்டதே தப்பாக போயிடுமே, கேட்டதுக்கே பதில் வரலையே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு பூர்வபக்ஷி என்ன சொல்லுவா? இல்லை, அதெல்லாம் நான் சரிப்படுத்திக்க முடியும். இங்கே சொன்ன மோட்சம் இப்பேற்பட்ட ஆத்ம ஞானத்தினால வரக்கூடிய மோட்சம்தான். ஜீவாத்மா இருக்கோ இல்லையோ, இதுக்கு நிஜமாக தனியாக, இது தனியாகவே இருக்கட்டும், ஈஸ்வரனை காட்டின் தனியாக இருக்கிற அந்த ஜீவாத்மாவுக்கு நிஜமாக ஜன்மாவும் இல்லை, மரணமும் இல்லை. ஜீவாபேதம் பாவ கில இதம் மிரியத்தே ந ஜீவோம்ரியத்தே அப்படின்னு சாந்தோக்கியம் சொல்றது. ஜீவன் இதை விட்டு போனதுனால இந்த சரீரம் செத்து போகிறது, ஜீவன் செத்து போகிறது கிடையாது. அப்போ ஜீவாத்மாவுக்கும் மரணம் இல்லாத இது இருக்கோ இல்லையோ, அப்போ எதை வச்சு இவன் தான் செத்து போனதா நினைக்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த சரீரத்தோடு தனக்கு ஒரு தாதாத்மியம் இருக்குது, விவேகம் இல்லை. விவேகம் இல்லாததுனால அப்படி ஒரு பிராந்தி, தாதாத்மியாத்தியாசத்தினால இப்படி வருது. ஆக ஜீவாத்மாவுக்கும் மரணம் கிடையாது தான். அதனால் மைத்ரேயி கேட்டது என்ன? நான் மரணம் இல்லாதவளாக ஆகணும்னு சொன்னால், இதை தெரிஞ்சுக்க போகிறோம், மரணம் இல்லாதவளாக ஆகிடலாம் அப்படிங்கிறத
சொல்லிவிடலாம் அப்படின்னு பூர்வபக்ஷி நினைக்கிறான். இப்படி இந்த பூர்வபக்ஷம் வரும்போது அங்கே சூத்திரக்காரர் வியாக்கியானம் முதல் சூத்திரம் பண்ணுறார். வாக்கியான்வயா மொத்தம் 4 சூத்திரம் இருக்கு. அவர் என்ன சொல்றார், நீ எப்படி வாக்கியான, இது ரொம்ப முக்கியமான அதிகரணம். இந்த ஆரம்பத்திலேருந்து யாஜ்ஞவல்கிற ஆரம்பத்திலேருந்து கதை ஆரம்பித்து அந்த பிராமணன் முழுக்க பார்க்கணும். எப்படி பார்க்கணுங்கிறத சொல்லி பார்க்குறார். உபக்கிரமம், உபசம்ஹாரம், மத்திய நிர்தேசம், இதை எல்லாத்தையும் வச்சு தான் இந்த சம்பூர்ணமான பிராமணம் எதை சொல்ல வந்தது அப்படிங்கிறத நாம் தீர்மானம் பண்ணணும். நடுப்புற ஜீவனை பற்றி சொல்லியிருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லி கொடுக்கறதுல தான் இந்த பிராமணத்துக்கு தாத்பரியம்னு நம்ம நினச்சி விடக்கூடாது. பல விஷயங்கள் நடுப்புற வரலாம், ஆனால் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் என்ன, அதை தான் நாம் தாத்பரிய விஷயம்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கறச்சே ஜீவாத்மாவை பற்றி நவாரே பத்துஹ்காமாய அப்படின்னு ஆரம்பித்தாருங்கிறத நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பத்துஹ்காமாயன்னு ஆரம்பிச்சிருக்கார், அது கரெக்டு, ஜீவனை பற்றி சொல்கிறார். ஆனால் இங்கே ஆரம்பித்ததாக வச்சுக்கப்படாது. இதுக்கும் முன்னாடி என்ன கேட்டிருக்காளோ மைத்ரேயி, அதை நாம் உபக்கிரமமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம வேறு இடத்துலையும் பார்க்குறோம். இதே பிருஹதாரண்யகத்தில் 2வது அத்தியாயத்தில் அஜாதசத்ரு பிராமணம் அப்படின்னு வருது. அங்கே அஜாதசத்ருன்னு ஒரு ராஜா கிட்ட ஒரு திருப்தபாலாக்கின்னு ஒரு பண்டிதன் போய், உனக்கு நான் பிரம்மத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறேன்னு ஆரம்பித்து, அவன் ரொம்ப சந்தோஷம், சொல்லு, எல்லாரும் ஜனக்கருன்னு சொல்லி தேடின்னு போயிட்டுருக்கான், நீயாவது என்கிட்ட வந்தியே, உனக்கு 1000 பவுன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனை சந்தோஷப்படுத்தி மேலே சொல்லுன்னு சொன்னால், அவன் சொன்னதை எல்லாத்தையும் ராஜா கண்டிச்சுட்டான். மொத்தத்தையும் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, இது ஒன்றும் பிரம்மம் இல்லையே அப்படின்னு. ஒரு கட்டம் வந்தது, ஒரு 12 பிரம்மத்தை சொல்லி கொடுத்தாங்க, ஒன்றும் பலிக்கலை. இது எல்லாமே எனக்கு விஷயமே தெரியும், இது உன்னை விட ஜாஸ்தி அதை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இவனுக்கு ரொம்ப சிரமமாக போயிடுச்சு. உடனே அவன் என்ன பண்ணுறான், தூஷ்ணி மாச வாயமொழின்னு இருக்கான். அப்போ ராஜா சொல்கிறான், இவ்வளோதான் தெரியுமா உனக்கு பிரம்மம் அப்படின்னு. இவ்வளவு தெரிஞ்சால் போராதேப்பா, உனக்கு நான் அப்போ அவன் சிஷ்யனாக வரேன் அப்படின்னு சொல்கிறான். நீ சிஷ்யனாக வர வேண்டாம், ஆனால் உனக்கு நான் நிஜமான பிரம்மத்தை தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் ஒரு தூங்கிட்டு இருக்கிற ஆசாமிகிட்ட போய் அங்கே ஒரு பிரக்கிரியெல்லாம் பண்ணி சொல்லிக் கொடுக்குறான்னு இருக்கு. இந்த வாக்கியத்தை பற்றியும் ஒரு விசாரம் வருது. இப்போ இந்த அஜாதசத்ரு ராஜா அந்த பிராமணனுக்கு ஒரு ஆத்மாவை பற்றி சொல்லிக் கொடுக்குறானே, தூங்கிட்டு இருக்கிறவன், நல்ல சுஷுப்தியில் தூங்கிட்டு இருக்கிறவனை போய் தட்டி எழுப்பி, முதல்ல வாயால் கூப்பிட்டு அவன் ஏந்திருக்கலைங்கிறத காமிச்சு தட்டி எழுப்பி, இப்போ எழுந்துட்டான் பார்த்தியா, எங்கேருந்து வந்தான், எங்கே போனான் அப்படிங்கிறதெல்லாம் பரீட்சை பண்ணி ஏதோ ஆத்மாவை சொல்லிக் கொடுக்குறான். எந்த ஆத்மாவை சொல்லிக் கொடுக்குறான்? தூங்கிட்டு இருந்த ஆத்மா எழுந்துக்கிறானே அவனை தானே சொல்லிக் கொடுக்குறான். அது ஜீவாத்மாவை பற்றி சொல்லிக் கொடுக்குறதா, பரமாத்மாவை பற்றி சொல்லிக் கொடுக்குறதா அப்படின்னு இதே மாதிரி அங்கேயும் ஒரு விசாரம் இருக்குது. அங்கே விசாரம் பண்ணும்போது இங்கே அந்த பாலாக்கி ஆரம்பித்தானே, அந்த ஆள் ஆரம்பிக்கிறதுக்கே பிரம்மத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டான். அவன் சொல்லிக் கொடுக்க முடியல, அவனுக்கு தெரியாததுனால. இருந்தாலும் ஆரம்பித்தது பிரம்மதே பிரவாணி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. ஆக முடித்தது அஜாதசத்ருவாக இருந்தாலும் கூட அது வேறு விஷயமாக இருந்துவிட முடியாது, ஆரம்பித்த விஷயத்தை தான் முடிச்சாகணும். ஆகையாலே பிரம்மத்தை பற்றி தான் அந்த அஜாதசத்ரு சொல்லிக் கொடுக்குறான் அப்படிங்கிறது அங்கே தீர்மானம் பண்ணினான். அப்போ அதே மாதிரி இங்கே பார்க்கறச்ச மைத்ரேயி கேட்டது என்ன அப்படின்னு பார்த்து, அந்த கேட்டதுக்கு அவர் சொல்கிற பதில், யாஜ்ஞவல்கர் சொல்லக்கூடிய பதில் இருக்கே, அந்த பதில் ரெண்டும் ஒன்றா அமையணும். இதுதான் உபக்கிரமம் உபசம்ஹாரம். அப்போ இது அன்வயம் அப்படின்னு சொன்ன வாக்கிய அன்வயாத்துன்னு சொல்லியிருக்காரோ இல்லையா, இந்த அன்வய சப்தத்துக்கு உபக்கிரம உபசம்ஹாரம் இதுதான் அர்த்தம். மைத்ரேயி கேட்டது தனக்கு மோட்சம் வரணும்னா, எந்த மோட்சம் வரணும்னு கேட்டிருக்கா. பூர்வபக்ஷி நினைக்கிற மாதிரி ஜென்மா வந்துகிட்டே இருக்கட்டும், நான் பாட்டுக்கு ஜீவாத்மா விவேகத்தோடு இருந்துட்டுருக்கேங்கிற மோட்சம் இல்லை. அந்த மோட்சத்தை கேட்கல. அப்படி இருந்தால் அந்த பணத்தை வச்சுட்டே நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா.
அந்த பணம்லாம் வேண்டாம்னு சொன்னாலும் இல்லையோ. அதனால் இந்த மோட்சத்தை அவள் கேட்கல. தேக வியதிரிக்தமாக ஆத்மஸ்வரூபம் இருக்குன்னு தெரிஞ்சின்றவனுக்கு பணம் தேவையில்லைன்னு ஆகாது. அவனுக்கு பணம் தேவைதான். மேற்கொண்டு நல்ல சரீரம் வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த சரீரம் போச்சுன்னா அதுக்கு புண்ணியம் வேணும், புண்ணியத்துக்கு அவனுக்கு தனம் வேணும், அந்த மாதிரி அது தேவைதான். அப்போ எந்த அமிர்தத்துவத்தை அந்த மைத்ரேயி கேட்குறான்னு சொன்னால் எந்த அமிர்தத்துவத்தில் பணத்துக்கு வேலையே இல்லையோ அந்த அமரணபாவம், அதாவது பரம மோட்சம். முக்தின்னு நாம் எதை மோட்சத்தை சொல்கிறோமோ அந்த மோட்சத்துக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அது வெறும் ஞானத்தினால வரக்கூடியது. ஞானம் வந்தால் அஜ்ஞான நிவர்த்தி ஆச்சுன்னா முக்தி ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம். அதை நம்ம பணத்தை கொடுத்து ஒன்றும் பண்ண போகிறதில்லை. அந்த பணத்தினால செய்யக்கூடிய கர்மாவாலேயும் அது வரப்போகிறது இல்லைங்கிறது வேதாந்த சித்தாந்தம். அதனால் பணத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய மோட்சத்தை கேட்டதுனாலே அந்த மோட்சத்துக்கு சாதனமான ஆத்ம தத்துவ ஞானத்தை தான் இவர் சொல்லியாகும். அப்போ வேதாந்த சித்தாந்தப்படி அந்த பரமாத்ம தத்துவத்துடைய ஞானம் இருக்கே அதுதான் மோட்ச சாதனம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி இருக்கும்போது அவ கேட்டது வேற விஷயம். ஆனால் யாஜ்ஞவல்கர் அதை சொல்லாமல் வேற எதையோ சொன்னார்னு சொன்னால் அந்த உபக்கிரமத்துக்கும் உபசம்ஹாரத்துக்கும் விரோதம் ஏற்படும், ஒத்து வராது. ஆகையாலே எல்லா இடத்துலையும் எப்படி அந்த பரமாத்மாவை வேதாந்தம் சொல்லிக் கொடுக்குறதோ, எந்த பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்குறதோ அதே பிரம்மத்தை தான் இங்கே யாஜ்ஞவல்கர் மைத்ரேயிக்கு சொல்லிக் கொடுத்துருக்கார். ஏதாவதரே கல்வ அமிர்தத்துவம் அப்படின்னு சொல்லி இத்தியுக்தா யாஜ்ஞவல்கா விஜஹாரான்னு வரும். அதனாலே உன்னுடைய நீ கேட்ட அமிர்தத்துவத்துக்கு இவ்வளோதான்மா, இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, இவ்வளோ தெரிஞ்சுட்டா போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். ஆகையாலே அவர் ஒன்றும் பாக்கி வைக்கலை. அப்படி இருக்கிறதுனாலே இந்த இடத்துல பரமாத்ம தத்துவத்தை தான் அவர் உபதேசிச்சிருக்கார் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். இப்போ சொன்ன இந்த உபக்கிரம உபசம்ஹாரத்தை நாம் இந்த புஸ்தகத்தில் பார்த்தோமானால் இந்த பூர்வபக்ஷி கூட உபக்கிரமம் மத்தியம உபசம்ஹாரங்கள்லாம் ஒன்று சொல்லியிருந்தான். அங்கே நவாரே பத்துக்காமாயங்கிற இடத்துல அவன் ஆரம்பித்தான், இதுதான் ஆரம்பம் அப்படின்னு. முடிக்கிறச்ச விஜ்ஞாதாரமரே விஜ்ஞாதா அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படிங்கிறத முடித்தான். அதுக்கு நடுப்புற அதான் தானே வானு வினஷ்யதி அப்படின்லாம் இப்போ சொன்னான் ஜீவதர்மங்கள். ஆக இங்கேருந்து ஆரம்பித்து இது பரியந்தம் அவன் ஒரு உபக்கிரம உபசம்ஹாரத்தை எடுத்துட்டு இருக்கான். ஆனால் சித்தாந்தி எப்படி பார்க்குறாருனா இந்த உபக்கிரத்துக்கும் முன்னாடி உள்ள உபக்கிரமம், இந்த உபசம்ஹாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய உபசம்ஹாரம் இருக்கு, அதை பார்க்குறார் சித்தாந்தி. அப்படி பார்க்கறச்சே நவாரே பத்துக்காமாயங்கிறத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யாஜ்ஞவல்கரை பார்த்து மைத்ரேயி கேட்டது இருக்கே அதுதான் பரமாத்மாவை சூச்சனம் பண்ணக்கூடிய லிங்கம், பரமாத்ம லிங்கம், மோட்ச சாதன ஞான விஷயத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஞானம் மோட்சத்துக்கு சாதனமோ, எந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டா மோட்சம் வருமோ அந்த விஷயத்தை தானே கேட்குறாவா. அப்படியான பரமாத்மாங்கிறது அங்கேயே தெரிஞ்சு போச்சு, அதுவே சூச்சனை பண்ணி எடுத்தோம். அது இதுக்கு அவர் உபதேசம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இருக்குது ஆரம்பத்தில். அப்போ அதுதானே உபக்கிரமம்னு எடுத்துக்கணும். அதே சமயத்தில் முடிவிலையும் அதே அமிர்தத்துவத்தை முடிச்சுட்டு போகிறார் அவர். ஏதாவதரே கல்வ அமிர்தத்துவம் அப்படின்னு சொன்னால் இந்த உபக்கிரம உபசம்ஹாரத்தை வச்சு பார்க்குறச்சே இவர் பரமாத்மாவை தான் உபதேசம் பண்ணி இருக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். ஆக அங்கே ஆத்மாவாரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா அப்படிங்கிற இடத்துல ஆத்மா சப்தம் எத்தனை வருதோ அத்தனை ஆத்மசப்தத்துக்கும் பரமாத்மா தான் அர்த்தம். பரமாத்மா நம்ம புரியறதுக்காக சொல்கிறேனே தவிர இங்கே ஒரே ஆத்மா தான். பரமாத்மாவுக்கு தான் உபாதியால் ஒரு பேதம் ஏற்பட்டு ஜீவாத்மாங்கிற பேர் வருது. பாக்கி எல்லா உபாதியும் ஒதுக்கி விட்டுட்டு அந்த ஆத்மாவை தனியாக பிரித்து எடுத்தோம்னா அது பரமாத்மா தான், ஒரே ஆத்மா தான். பரமாத்மானு கூட அப்போ சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா அபரமமாக ஒரு ஆத்மா இருக்கிறது தானே அதை பரம ஆத்மான்னு சொல்கிறதுக்கு. அதனால் ஆத்மா அவ்வளோதான், ஆத்மாவை அரே திருஷ்டவியா அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கும். இப்படி இருக்கிறச்சே இது சித்தாந்தமாயிடுத்து வாக்கியான்வயாத். பூர்வபக்ஷி சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்லலைன்னா இந்த சித்தாந்தத்தை யாராவது ஒத்துப்பாளோ? பூர்வபக்ஷி நல்ல பலமாக பல யுக்திகளை காமிச்சு ஜீவனை பற்றி தான் இப்படி இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறச்சே அதுக்கு சித்தாந்தி சமாதானம் சொல்லணுமே அப்படின்னு கேட்குறச்சே
இதை சமாதானம் சொல்கிறதுக்கு 3 பேர் மகர்ஷிகள் சொல்கிறா அப்படின்னு சொல்லி வியாசாச்சாரியால் 3 மதத்தை இங்கே எடுத்துட்டு வரா. அது என்னது அப்படின்னு கேட்டால், முதல் மதம் பிரதிஜா சித்தேர் லிங்கம் ஆஷ்மரத்யா அப்படின்னு. ஆஷ்மரத்யா அப்படின்னு ஒரு மகர்ஷி, அவர் ஒரு சமாதானம் சொல்கிறார். உத்கிரமிஷ்யத ஏவம் பாவாத் இத்யௌடுலோமிஹின்னு ஔடுலோமி ஒன்று சொல்கிறார். அவஸ்திதேரிதி காஷகிருஷ்ணான்னு காஷகிருஷ்ணர் இந்த 3 பேருடைய அபிப்பிராயத்தை இங்கே தெரிவிக்கிறது. அதான் பூர்வபக்ஷி சொன்ன யுக்தியை எப்படி நிராகரணம் செய்யணும், அதை எப்படி நிராகரணம் பண்ணுறதுங்கிறதுக்கு 3 மகர்ஷிகள் நமக்கு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஆஸ்மரத்தர் என்ன சொல்கிறார்? பிரதிஜா சித்தேர் லிங்கம். ஏதன் மத்தியில் நான் பூரா பிருகதாரண்யக உபனிஷத்தை நான் படிக்கிறதுக்கு அவகாசம் இல்லாததால படிக்க முடியல. மத்தியில் என்ன வருதுன்னு கேட்டால், இதம் சர்வம் எது அயம் ஆத்மா. இந்த ஆத்மாவாரே தவாரே பத்துக்காமா எல்லாம் சொன்னாரோ இல்லையோ, இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஆத்மாவாரே திரஷ்டவியான்னு சொன்னதுக்கப்புறம் இந்த யாஜ்ஞவல்கியர் என்ன சொல்கிறார்? இந்த உலகம் பூரா இந்த ஆத்மாவிலேருந்து தான் வந்திருக்கு, வேதம் பூரா இந்த ஆத்மாவிலேருந்து தான் வந்திருக்கு, இந்த ஆத்மாவிலே தான் இருந்துட்டுருக்கு, அப்புறம் அதுலேயே லயத்தை ஆகிட போகிறது, லயம் அடைய போகிறது. ஏகாயனம்னு அதில் வரும். ஏகாயனம்னா அதில் லயமாகக்கூடியதுன்னு. அப்படியா இருந்தால் இந்த ஆத்மாவை தவிர்த்து தனியாக இது இருக்க முடியாது. அதனால் இதம் சர்வம் யதயம் ஆத்மா அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாமே இப்போ சொன்ன விஷயங்களை பாருங்கள். ஒரு ஜீவனிடத்துலேருந்து இதெல்லாம் வந்தது, அதில் தான் லயமாறுதுன்னு எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமா? அந்த ஜன்மாத்தியசை யதா அப்படிங்கிற சூத்திரத்தில் பிரம்மலக்ஷணம் சொல்கிறச்ச இதைத்தானே பிரம்மலக்ஷணமாக சொல்லி கொடுத்துருக்கார். அப்போ பிரம்மலக்ஷணத்தை சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்குது. இந்த இடத்துல இதம் சர்வம் எது அயமாத்மா, இதை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சின்றதாக ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கே, அந்த விஷயத்தை உபபாதனம் பண்ணுறதுக்காக ஜீவனையும் அந்த பரமாத்மாவையும் வேறில்லை ஒன்றுதான்னு சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஜீவாத்மாக்கள்லாம் பரமாத்மாவை காட்டிலும் தனித்தனியாக இருந்துவிட்டான்னு சொன்னால் இதம் சர்வம் எதயம் ஆத்மான்னு சொல்ல முடியுமோ? அந்த ஆத்மாவை தெரிஞ்சா எல்லாம் தெரிஞ்சிட்டதாக ஆக முடியுமோ? முடியாதே, பாக்கியெல்லாம் நிறைய இருக்கே. ஆகையாலே என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அந்த ஜீவாத்மா பரமாத்மாவை காட்டிலும் வேறானது இல்லைங்கிற ஒரு அம்சத்தை சொல்லும்படியாக இருக்குது. அதுக்காகத்தான் அதை புரிய வைக்கிறதுக்காக ஜீவாத்மாவில் ஆரம்பிச்சுட்டார். நவாரே பத்துக்காமாய பதி பிரியோ பவதி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு இவர் சொல்கிறாராம். யார்? ஆஸ்மரத்யர். இவருடைய சித்தாந்தம் எப்படின்னு கேட்டால், ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் பேதம் அபேதம் ரெண்டும் இருக்கிறதாக அவள் நினைக்கிறார். அதெல்லாம் ரொம்ப அலசி பார்த்து சூக்ஷமாக கண்டுபிடிச்சி சொல்லுவாள் எப்படி தெரியறது அப்படின்னு எல்லாம். ஆக பேதாபேதம், ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்று அப்படின்னு சொன்னால் சரி, அதுவும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வேறுன்னு சொன்னால் அதுவும் சரி, இதுவும் சரி அதுவும் சரி. இப்படி பார்த்தா வேறு, அப்படி பார்த்தா ஒன்று, அப்படி ஏதோ சொல்கிறா. ஆக இந்த விதத்தில் பேதாபேதம்னு மதம். சைத்தன்யம் அப்படின்னு பார்த்தேன்னா ஞானஸ்வரூபமாக பரமாத்மாவும் இருக்குது, இந்த ஜீவம் இருக்கே இதுவும் ஞானஸ்வரூபந்தான். ஞானஸ்வரூபம்னு பார்க்குறச்சே இது ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இவன் ஜீவன், அவன் ஈஸ்வரன், இவன் சம்சாரி, அவன் அசம்சாரி, இவனுக்கு ஏகப்பட்ட கஷ்டம் இருக்குது, அவனுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு எல்லாம் பார்த்தேன்னா அது வேறு இது வேறுன்னு ஆகிடும். ஆக பேதம் அபேதம் ரெண்டும் இருக்குன்னு சொல்லக்கூடியவர் ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானத்தை அந்த பிரதிஜையை சமர்த்தனம் பண்ணுவதற்காக பேதம் அபேதம் இந்த இருக்கக்கூடிய 2 அம்சத்தில் அபேதத்தை வச்சுட்டு ஆரம்பிச்சிருக்கார். அபேதத்தை வச்சுன்னு சொன்னால் தான் அந்த பிரதிஜை சரிபட்டு வரும் அப்படிங்கிறதுக்காக சொன்னார்னு அவர் சொல்லிட்டார். ஆஸ்மரத்யர். பிரதிஜா சித்தேர் லிங்கம் ஆஸ்மரத்யா. ஔடுலோமி வந்தார். அவர் என்ன சொல்றார்? உத்கிரமிஷ்யதா ஏவம் பாவா. அவர் என்னமோ உத்கிரமிஷ்யதான்னு ஒரு பதம் போடுறார். என்ன பண்ணுறாரா, இந்த அவர் சொல்கிற மோட்சம் வித்தியாசமான மோட்சம். இந்த லோகத்தில் மோட்சம் வந்துவிடாது. இந்த சரீரத்தோடு இருக்கிற பரியந்தான் ஜீவன் வேறு,
பரமாத்மா வேறான். ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம்தான் இருக்குன்னு. ஆமுக்தேர் பேத ஏவஸ்யா. இந்த மோட்சம் வர்றதுக்கு சாதனம் என்ன அப்படின்னு கேட்டால், பின்னமாக இருக்கக்கூடிய ஜீவனுக்கு மோட்சம் வர்றதுக்கு சாதனம் என்னன்னு சொன்னால் அதுக்கு நிறைய உபாசனம் பண்ணணும். ஈஸ்வரோபாசனங்கள்லாம் பண்ணணும். நிறைய நல்ல சத்கர்மாக்கள்லாம் பண்ணி சித்த சுத்தியெல்லாம் அதெல்லாம் சம்பாதனம் பண்ணணும். அதோடு சேர்த்து சுவாமியை உபாசனம் பண்ணணும். அந்த உபாசனையால் வருமா மோட்சங்கிறது. ஆனால் மோட்சங்கிறது இந்த சரீரத்தை விட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் தான் வரும். இங்கேயே சரீரத்தில் இருக்கும்போது வராது. ஆனால் இந்த சரீரத்திலேருந்து கிளம்பிட்டான், எல்லாத்தையும் விட்டு சரீர பந்தத்திலேருந்து அவன் வெளியில் வந்துட்டான்னு சொன்னால் அப்போது அந்த ஈஸ்வரனுக்கும் இந்த ஜீவனுக்கும் பேதமே இருக்காதுன்ற. அத்தியந்த அபேதம். என்ன பார்க்கணும், சரீரத்தோடு சேர்ந்து இருக்கும்போது ஜீவனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் பேதம் மட்டும்தான் இருக்குது. ஏற்கனவே சொன்னோம் பேதம் அபேதம் ரெண்டும் இருக்குது அப்படின்னா. அப்படி இல்லை, பேதம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த உபாதியிலேருந்து அவன் வெளியில் வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் முக்தி காலத்தில் அபேதம் மட்டும்தான் இருக்குது, பேதமே இல்லை. அப்போ என்னாச்சு, உத்கிரமிஷ்யதா ஏவம் பாவா. உத்கிரமிஷ்யதா இந்த சரீரத்தெல்லாம் விட்டு கிளம்பி முக்தியை அடையும் போது அவனுக்கு அந்த பரமேஸ்வரனோடு ஒரு அபேதம் ஏற்படுமோ இல்லையோ, அந்த அபேதத்தை மனசில் வச்சுண்டு பரமாத்மாவை சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல அவர் ஜீவாத்மாவில் உபக்கிரமிச்சு விட்டார், ஆரம்பம் பண்ணிவிட்டார் யாஜ்ஞவல்கர் அப்படின்னு ஔடுலோமி சொல்கிறார். உத்கிரமிஷ்யத ஏவம் பாவாதித்ய ஔடுலோமி. மூணாவது காஷகிருத்ஸ்னர் அப்படின்னு ஒரு மகர்ஷி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ரெண்டும் இல்லை, இவா ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி கிடையாது, அது உண்மை இல்லை. அவஸ்திதேரிதி காஷகிருஷ்ணா. அந்த பரமாத்மா தான் இந்த பதி ஜாயா புத்திர வித்தாதி ஆத்மா அந்த இடத்துல ஜீவாத்மாவாகவும் இருந்துருக்கார். அப்படிங்கிறதுனால அந்த பரமாத்மாவை நேர பிடிச்ச உபதேசம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுனால இவர் ஜீவாத்மா, இவனுக்கு தெரிஞ்ச ஆத்மாவில் ஆரம்பித்து ஒவ்வொரு உபாதியாக விளக்கிண்டு போனால் கடைசியில் என்ன இருக்கும், அந்த பரமாத்மா ஸ்வரூபம் தானே இருக்கும், ஒரே ஒரு ஆத்மா தானே இல்லையா. அதனாலே அந்த பரமாத்மா தான் ஜீவாத்ம ரூபத்தில் ஒவ்வொரு சரீரத்திலும் இருந்துட்டுருக்குங்கிறதுனால இந்த ஜீவாத்மாவில் உபக்கிரமம் பண்ணுறது தப்பில்லை. இந்த ஆகாசத்தை காமிக்கிறதுக்கு, பெரிய ஆகாசத்தை காமிக்கிறதுக்கு எங்கே காமிக்கிறது, இடைவெளின்னு காமிக்கணும். இடைவெளின்னா இப்படி நாம் இப்படி விட்டோம்னா இங்கே கொஞ்சம் இடைவெளியாக இருக்குது இல்லையா, கை போயிட்டு வர்றதுக்கு இடம் இருக்குன்னா இடைவெளி இருக்குது, ஆகாசம் இருக்குது. இதை காமிக்கிறதுக்கு எங்கே முதல்ல காமிக்கலான்னு சொன்னால் நம்ம எங்கே பார்க்க முடியுமோ அந்த இடத்துல காமிச்சா தேவையில்லை. அவ்வளோ பெரிய ஆகாசம் இருக்குது, அங்கே பாரு இடைவெளி இருக்கா இல்லையான்னா எப்படி பார்த்து கண்டுபிடிக்க முடியும். ஆகாசம் கண்ணுக்கு தெரிகிற விஷயம் இல்லை அப்படின்னு தார்க்கிகாலெலாம் சொல்லியிருக்கா. கண்ணால் பார்க்கக்கூடியது இல்லை, கண்ணால் பார்த்தா அது தெரியாது. சாட்சி பாஸ்யம்னு சொல்லியிருக்கா, அது வேற ஒரு விசாரம், வேதாந்திகள் சொல்லக்கூடியது. ஆக ஆகாசத்தை காமிக்கிறதுக்கு அப்படி காமிக்கிறத விட இடைவெளியாக காமிக்கிறதுக்கு இங்கே இப்படி இப்போ பார்க்கலாம், கை நகர்றது போகிறது வருது அப்படின்னா இங்கே இடைவெளி இருக்குது, ஆகாசம் இருக்குது, இதே மாதிரி மேலே இருக்குது அப்படி. அப்போ அந்த அவகாசதம் ஆகாசம், அப்படி அவகாசப்பிரதம் ஆகாசம்னு சொல்கிறான். ஆக இந்த விதத்தில் அந்த ஆத்மாவை பரமாத்மா எது நமக்கு தெரியவே தெரியாதோ, நம்ம விவகாரத்தில் சுத்தமாக அதுக்கு இடமே இல்லையோ, அப்பேற்பட்ட உபனிஷத் சொல்லி கொடுக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபத்தை ஆரம்பத்தில் சொல்லி கொடுக்க முடியாதே அப்படின்னு சொல்லி யாஜ்ஞவல்கர் இந்த ஆத்மா தான் பழக்கத்தில் இருக்கே அப்படின்னு சொல்லி இதில் ஆரம்பித்தார். பழக்கமான ஆத்மாவில் ஆரம்பித்து இதையே அந்த பெரிய ஆத்மாவாக பரமாத்மாவாக சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு அவர் நினச்சிருக்கார். ஏன்னா அந்த பரமாத்மா தானே இந்த ஆத்ம ரூபத்துலேயும் இருக்குது, எல்லாம் அதுன்னு சொல்லியிருக்கே. ஆகையால் ஒரு விரோதமும் இல்லை. ஜீவாத்மாவை சொன்னது கொஞ்சம் கூட பரமாத்மாவை சொல்கிறதுக்காக வந்த வாக்கியத்தில் ஜீவாத்மாவை ஆரம்பித்து உதாரணமாக கொடுத்து சொல்லிட்டு வருதுங்கிறது தப்பே கிடையாது, இந்த அபேதத்தை திருடப்படுத்துறது அப்படின்னு சொன்னார் காஷகிருஷ்ணர். இந்த மூணு மதத்தில் எது தேவலை,
அவர் இப்படி சொல்லிட்டார், இவர் இப்படி சொல்லிட்டார், இன்னொருத்தர் இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு அவரை சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டார். யார்? சூத்திரக்காரர். இந்த 3 பேர் சொன்னத்தில் எது தனக்கு சரியானதாகப்படுறது அப்படிங்கிறத அப்படி சொல்கிறதுக்கு ஒரு சூத்திரம் பண்ணலை. அநேக அதிகரணத்தில் அது காரணம் சொல்லுவார். இப்படி அவர் சொல்கிறார், இவர் இப்படி சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சூச்சனை பண்ணுவார். ஒரு வைஸ்வானராதிகரணம்னு வருது. அந்த வைஸ்வானராதிகரணத்தில் அது உபாசனா விஷயம். உபாசனா விஷயத்தில் வரைச்ச அந்த பிராதேச மாத்திரம் அபிவிமானம் அப்படின்னு வருது. அந்த பரமாத்மாவே பிராதேச மாத்திரம்னா இந்த ஒரு சான் அளவுக்கு இருக்கிறதாக உபாசனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இந்த பிராதேச மாத்திரங்கிற எப்படி பரமாத்மா ஒரு சான் அளவுக்காக இருக்கார்? பரமாத்மா அவ்வளோ சின்னதாக இருக்கார், அதை விட நாம்பளாவே பெரிய பெரிய ஆத்மாவாக இருக்கோமே அப்படின்னு நமக்கு தோணும். அப்போ அப்படி பார்க்குறச்ச அந்த பிராதேச மாத்திரங்கிற இந்த ஸ்ருதிக்கு பதில் சொல்கிறதுக்கு வேறு மதத்தெல்லாம் சொன்னார். இப்படி சில பேர் சொல்கிறார், அனுஸ்மிருதேர் பாதரிஹி, அப்புறம் என்ன வேற ஒன்று இருக்குது, வேற ஒரு அவஸ்திதி. அங்கே அந்த வைஸ்வானராதிகரணத்தில் இன்னொரு சூத்திரம் இருக்குது. என்னடா அவன் தெரியுமா? வைஸ்வானராதிகரணத்தில் அனுஸ்மிருதேர் பாதரிஹி அப்படின்னு ஒரு சூத்திரம். ஒரு பாதரி அதுக்கு அடுத்தது சம்பத்தேரிதி ஜைமினி ததாஹி தர்சயதி ஆமனந்தி சைதமஸ்மின். அங்கே 2-3 மகர்ஷிகள் வரா. அந்த 3 மகர்ஷிகளில் ஜைமினி சொன்னத்தை எடுத்துக்கணும்னு காமிக்கிறதுக்காக அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆமனந்தி சைனமஸ்மின் சம்பத்தேரிதி ஜெய்மினிஹி அப்படின்னு ஒரு சூத்திரம் போடா. ஜெய்மினி சொன்னது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக ஆமனந்தி சைனமஸ்மின். ஜெய்மினின்னு சொன்னால் உடனே அது பூர்வபக்ஷான்னு நினச்சிக்கூடாது. இந்த இடத்துல ஜெய்மினி சொன்னது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறான். அப்போ அந்த விதத்தில் பார்க்கறச்ச அது 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 இன்னும் 2 தடவை வராரு அவர். இது சம்பத்தேரிதி ஜெய்மினி ததாஹி தர்சயதி, இதுதான் இங்கே எடுத்துக்கணும். சரி, அப்படி கூட இங்கே ஒன்றும் சொல்லலை. 3 சூத்திரத்தை சொல்லிட்டு காசகிருஷ்ணர்னு சொல்லிட்டு பேசாமல் விட்டுட்டு போயிட்டார் சூத்திரக்காரர். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது பாஷ்யக்காரால் அங்கே எடுக்கிறார். இந்த முதல்ல சொன்ன 2 மதம் இருக்கே, அது நியாயமானதாக இல்லை, வேதாந்தத்தை அனுசரிக்கக்கூடியதாக இல்லை. வேதாந்த சித்தாந்தத்தை வச்சுட்டு நாம் பார்க்கணும். சூத்திரக்காரால் இந்த இது மீமாம்சா சாஸ்திரம், உத்தர மீமாம்சா சாஸ்திரம். இது மீமாம்சானா விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணக்கூடிய சாஸ்திரம். விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணக்கூடிய சாஸ்திரத்தை ஏன் சிஷ்யாலாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னால், அவளுக்கு விசாரம் பண்ணி ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணக்கூடிய சக்தியை ஏற்படுத்தி அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய சாஸ்திரம் இது. நேரடியாக இது வேதாந்த சாஸ்திரம் இல்லை, வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம். அப்போ அவர் சூத்திரக்காரர் பல இடத்துல நான் இத்தனை தூரம் வந்துவிட்டேன், இதெல்லாம் படிச்சிருக்கா, படித்தவாளுக்கு அந்த விசாரம் பண்ணி சித்தாந்தத்தை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி வந்திருக்கா இல்லையா அப்படின்னு பரீட்சை பண்ணி பார்க்கறதுக்கு நடுப்புற இப்படி பண்ணுவார். இதே மாதிரி ஒரு காரியம் பண்ணியிருக்கார். பூர்வபக்ஷத்தை பின்னாடி சொல்லி சித்தாந்தத்தை முன்னாடி சொல்லி கண்டுபிடி பார்க்கலாம், எது சித்தாந்தம் எது பூர்வபக்ஷம் கண்டுபிடிக்க தெரிகிறதா இல்லையா அப்படின்னு அங்கே கடைசியில் காரியாதிகரணத்தில் காரியம் பாதரி ரச கத்தியோபத்தேங்கிற அதிகரணத்தை ஒரு பரீட்சை பண்ணி வச்சுருக்கார். கண்டுபிடி பார்க்கலாம், இவ்வளோ தூரம் விசாரம் பண்ணிட்டு வந்திய, சும்மா கேட்டுட்டு இருந்தியா, இல்லை விசார சக்தி உனக்கு வந்திருக்கா இல்லையான்னு ஒரு பரீட்சை, சிஷ்ய புத்தி பரீட்சார்த்தம். அந்த மாதிரி இங்கே ஒன்று பண்ணியிருக்கார். நீயா கண்டுபிடி பார்க்கலான்னு. அப்படி பார்க்குறச்ச பாஷ்யக்காரால் நமக்கு எடுத்து கொடுக்குறார். இந்த பேதாபேதங்கிறது எத்தனையோ விதமான கண்டிக்கப்பட்ட விஷயம். சாமானிய லோகத்தில் கூட பேதாபேதங்கிறது தப்பாக இருக்குது, கரெக்டாக இல்லை அப்படின்னு கண்டிக்கக்கூடிய விஷயம். ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் பேதாபேதம் ஒத்து வராது அப்படின்னு தீர்மானமாக இருக்குது. அதனால் ஆஸ்மரத்தியர் போச்சு, அவர் மொத்தத்தை எடுத்துக்க முடியாது. முக்தி பரியந்தான் இது வேற அது வேற. ஆனால் முக்தி வந்தாச்சுன்னா 2 ஒன்று, பேதமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி நியாயமாகும்? 2 வஸ்து எங்கேயாவது ஒன்றாக முடியுமா?
ரெண்டாக தெரியறது ஒரே வஸ்து அப்படின்னு சொன்னால் கவலை இல்லை. ரெண்டாகவே இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு வஸ்து ஒன்றாக ஆகவே முடியாது. ஆத்மனோர் யோகா பரமார்த்த இதீஷ்யத்தே. இது விஷ்ணு புராண ஸ்லோகம். பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் யோகன்னா ஒரு அபேதம் வரும், அதுதான் பரமார்த்தம். வரும் அபேதம் வரும், இவர் சொன்னது தான், இருக்குன்னு சொல்ல வரும், அது பரமார்த்தம்னு சொல்கிறா. மித்யைதத்து, அது கிடையாது. அந்நியத் திரவியம் ஹி நைதி தத்ரவியதாம் யதா. வேற ஒரு திரவியம் வேற ஒரு திரவியமாக எப்படி ஆக முடியும்? நீ தான் சொல்லிட்டியோனா இது வேற ஆத்மா அது வேற ஆத்மான்னு. அப்போ இந்த ஆத்மா அந்த ஆத்மாவாக எப்படி ஆக முடியும்? வேற ஆத்மா தானே. இது வேற ஆத்மா அது வேற ஆத்மான்னு சொல்லிட்டு இந்த ஆத்மா அந்த ஆத்மாவாக எடுத்தனா எப்படி ஆக முடியும்? அதாவது அது சொன்னது தப்பு. மித்யைதத்து அந்நியத் திரவியம் ஹி ந ஏதி தத்ரவியதாம் யதா. அதை காட்டிலும் வேறான ஒரு வஸ்து அந்த வஸ்துவாக ஆகவே முடியாது. அதனால் ஔடுலோமி சொன்னது போச்சு. ஔடுலோமி எந்த வாக்கியங்கள்லாம் காமிச்சாரோ அந்த வாக்கியத்துக்கெல்லாம் வேற அர்த்தம், அவர் தப்பாக அர்த்தம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி காசகிருஷ்ணர் சொன்னாரே இதுதான் கரெக்டு. அவர் என்ன சொன்னார்? பரமாத்மாவே தான் இந்த ஜீவபாவேன ஜீவாத்மாவாக ஒவ்வொரு சரீரத்திலையும் இருந்துருக்கார், தனித்தனியாக தெரிகிறார். ஆகையாலே அவர் பரமாத்மா தானே, அவருடைய திருஷ்டியில் பரமாத்மா தானே. யாஜ்ஞவல்கே இவளுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், மைத்ரேயிக்கு வேணா இவர் என்ன ஜீவாத்மாவை பற்றி தான் ஆரம்பிச்சிருக்காருன்னு அவன் நினைக்கலாம். ஆனால் யாஜ்ஞவல்கருக்கே தெரியுமே நாம் எந்த ஆத்மாவை உபதேசம் பண்ணுறோம் அப்படின்னு. பரமாத்மா தான் ஜீவாத்ம ரூபமாக சரீரத்தில் இருப்பது அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமே. அதனால் இங்கே ஆரம்பித்து அந்த உபாதியை விலக்கி கடைசியில் நாம் பரமாத்மாவுக்கே அவளை கொண்டு போய் சேர்த்து விடலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் அவர் ஆரம்பிச்சிருக்கார். ஆகையாலே அவஸ்திதேரிதி காசகிருஷ்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காசகிருஷ்ண மதம் தான் இங்கே சித்தாந்தம் அப்படின்னு சூத்திரக்காரருக்கு அபீஷ்டம் அப்படிங்கிறது பிரிஷா விசாரம் பண்ணி பாஷ்யக்காரர் தீர்மானம் பண்ணியிருக்கா. இந்த வாக்கியான்வயாதிகரணத்தில் மைத்ரேயி பிராமணத்தில் யாஜ்ஞவல்யர் மைத்ரேயிக்கு உபதேசம் பண்ணின அந்த வாக்கியமானது ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியான்னு வேதாந்தத்தில் பிரசித்தமான வாக்கியம். வேதாந்த சிரவணம் பண்ணணுங்கிறதுக்கு இதை தான் சொல்லக்கூடிய வாக்கியம்னு இருக்குது. அந்த வாக்கியத்தில் ஆத்மானு எந்த ஆத்மா, ஜீவாத்மாவா பரமாத்மாவா அப்படின்னு கேட்டால் பரமாத்மா தான் அப்படிங்கிறது சித்தாந்தம். அதுவும் காசகிருஷ்ணனை பார்த்தா ஆத்மான்னு சொன்னால் போகிறோம், ஜீவாத்மா பரமாத்மாங்கிற பேதமே இல்லை. அந்த சரீராதி உபாதிகளோடு சேர்க்கும் போது தான் அந்த பேதம் ஜீவாத்மா பரமாத்மான்னு ஆறுது. ஆக வெறும் ஆத்மா அதே பரமாத்மா தான். நம்ம எதை பரமாத்மா ஜீவனாக இருந்துட்டு ஜீவன்னு தன்னை வச்சுண்டு பரமாத்மா சொல்லி வேதாந்தம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆத்மாவை பரமாத்மா அப்படின்னு நினைக்கிறோமோ இல்லையோ அந்த பரமாத்மா தான் இது அப்படின்னு சொல்லி சித்தாந்தம் பண்ணுறா. இதோட இந்த வாக்கியான்வய அதிகரணம் பூர்த்தியாகுது. நமஸ்காரம்.